தான் எல்லாரும் வீட்டுல வந்து இப்படி கத்திட்டு இருக்காங்களோ தெரிய மாட்டேங்குது. நமக்கு வேற இரிட்டேட் ஆயிட்டே இருக்கு. எவ்வளவு நேரம் தான் நானும் பொறுமையா இருக்கிறதுக்கு. கல்யாணம்னு பேரன்னு சொல்லி வீட ஃபுல்லா ஆட்களை கூப்பிட்டு வச்சிருக்காங்க. இந்த அம்மாக்கும் அப்பாவுக்கும் வேற வேலையே இல்லையா? இரிட்டேஷனா இருக்கு. ச்சே, இந்த விக்ரம் வேற எங்க போய் தொலைஞ்சா தெரியல. அவனுக்காச்சும் ஃபோன் பண்ணி சொல்லணும். இந்த வீட்டுல இருக்கவே எரிச்சலா வருது. விக்கி, என்னன்னே சொல்லுங்க. என்னடா பண்ற? ஒன்னும் இல்ல, சும்மா தான் இருக்கேன். என்னாச்சு? இல்ல, வீட்ல. புரியுது நீ என்ன சொல்ல வரேன்னு. வீட்டுல கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க. எல்லாரும் என்ன பத்தி கேட்டுட்டு இருக்காங்க, அவ்வளவுதானே? புரிஞ்சுக்கிட்டா சரிதான். என்ன? இல்லடா, எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. நீ வீட்ல எல்லாம் வெளியே போயிருக்கேன்னு நாங்க இவ்வளவு நேரம் சமாளிச்சோம். இதுக்கு மேல முடியும் தோணல விக்கி. தயவு செஞ்சு வெளியே வாடா, ஒரு 2 நிமிஷம். கல்யாண மாப்பிள்ளை என்னமோ நான் தான். நீ வேற அவங்க முன்னாடி வர மாட்டேங்கிற. எல்லாரும் உன்னை பத்தி தான் கேட்டுட்டே இருக்காவ. இங்க பாரு விக்ரம், என்னால வெளியெல்லாம் வர முடியாது. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டோம்ல. டேய், இன்னும் 2 நாள்ல எனக்கு நிச்சயதார்த்தம், 4 நாள்ல கல்யாணம். வீடு பூரா எல்லாரும் இருக்காங்க. அவங்க கிட்ட என்ன பதில் சொல்ல சொல்லுங்க நீ? என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் சமாளிச்சுட்டேன். அம்மையும் அப்பாவும் ஒரு பக்கம் அவங்க சமாளிச்சுட்டு இருக்காங்க. இப்போ எல்லாரும் தூங்க போயிடுவாங்க. நாளைக்கு எல்லாருமே ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வெளியே போறாங்க. அதுக்கு அடுத்த நாள் நிச்சயதார்த்தம். நீ இல்லைன்னா எப்படி முடியும்? வரவங்க போறவங்க எல்லாரும் உன்னை பத்தி கேட்பாவ. உங்க தம்பி எங்க காணும் காணும் அப்படின்ட்டு. சரி, மத்தவங்கள விடு. நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அவங்க வீட்லயும் கேட்பாங்கல்ல. அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லட்டும் விக்கி? அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லணும்னு சொல்லு. நான் அதுபடியே பண்ணுகேன். எனக்கு கல்யாணம் பேசினதுல இருந்து இந்த ரூமுக்கு நான் எத்தனை வாட்டி வந்திருப்பேன் இந்த விஷயம் பத்தி பேசுறதுக்கு. நான் எப்ப இந்த ரூமுக்கு வந்தாலும் இந்த விஷயம் பத்தி பேசினாலும் என் மேல கோவப்பட்டுட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு இப்பதான் நான் கடைசியா இங்க வாரேன். இதுக்கப்புறமா நான் வரவே மாட்டேன். நீ ஏன் வந்து என்ன கூப்பிட்டாலும் இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட பேச மாட்டேன். என் நிச்சயதார்த்தம் கல்யாணம் இது ரெண்டுக்குமே நீ வரலன்னு வச்சுக்கோயேன். பதில் சொல்லுடா. ஏன்டா இப்படியே நிக்க? நீ கேட்க கேள்விக்கு எதுக்குமே எனக்கு பதில் என்ன, எனக்கு என்ன சொல்லணும் தெரியல. ஆனா எனக்கு வெளியே வரவும் பிடிக்கல. எல்லாரும் வெளியே இருந்து இப்படி சத்தமா பேசுது, சிரிக்குது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு. சத்தியமா எனக்கு வெளியே வரவே தோணல விக்ரம். தயவு செஞ்சு என்ன ஃபோர்ஸ் பண்ணாத. ஒருவேளை எனக்கா வரணும் தோணுச்சுன்னா கண்டிப்பா நான் வரேன். அது வரைக்கும் என்ன ஃபோர்ஸ் பண்ணாத விக்ரம். நான் இதோட எவ்வளவு வாட்டி உனக்கு சொல்லிட்டேன். நீயும் திருப்பி 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 அதையே கேட்டுட்டு இருக்க. அப்புறம் அம்மாவே அப்பாவையும் கல்யாணம் முடிய வரைக்கும் இந்த ரூம் பக்கமே வர வேண்டாம்னு சொல்லு. பாருடா விக்கி, என்னதான் இருந்தாலும் அவங்க நம்மளோட பேரண்ட்ஸ். அவங்கள இவ்வளோ எல்லாம் கஷ்டப்படுத்துறது நல்லா இல்ல. அவங்க என்ன கஷ்டப்படுத்தல? அவங்க 2 பேராலையும் தானே நான் இப்படி இந்த ரூமுக்குள்ளே அடைஞ்சிருக்கேன். என் அஞ்சு, அவ இன்னும் என் கண்ணு முன்னாடியே இருக்கா. அவங்களால தான். சரி, அதை பத்தி பேசாத விவேக். உனக்கு வர விருப்பம் இல்லைன்னா உன்னை நாங்க ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம். நீ இந்த ரூம்லயே இருந்துக்க. ஆனா இதுக்கப்புறம் நீ என்ன பார்க்க போறதே கிடையாது. இந்த ரூமுக்கு இதுக்கப்புறம் நான் வரவே மாட்டேன். அண்ணே, எதுக்குன்னா இப்படி பேசிட்டு இருக்க? நீயாவது என்ன புரிஞ்சுப்பேன்னு நினைச்சா நீயும் இப்படியே பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. இதுக்கப்புறம் நான் இதை பத்தி பேச வரமாட்டேன் விக்கி. உன் இஷ்டம். உன் இஷ்டம் மாதிரியே நீ நடந்துக்க. என் கல்யாணத்துக்கு மட்டும் நீ வரலன்னு வச்சுக்கோயேன். அப்புறமா நீ என்ன பார்க்க போறதே கிடையாது. நான் வரேன். ச்சே, என்னடா இது? எவ்வளவு வாட்டி இவன்கிட்ட சொல்லிட்டேன். ஆனா திருப்பி திருப்பி இதையே பண்ணிட்டு இருக்கான். இப்ப இவனுக்காக நான் இந்த ரூமை விட்டு வெளியே போகணுமா? வெளியே போகவும் பிடிக்கல, யாரையும் பார்க்கவும் பிடிக்கல. இப்ப என்ன பண்ணதுக்குன்னு தெரியல. விக்ரம், ஆ, சொல்லுங்கம்மா. என்னடா ஆச்சு? பேசுனியாடா அவள்கிட்ட? எப்போ பேசும்போதும் அவன் என்ன சொல்லுவானோ அதே தான் இப்பவும் சொன்னான். அப்போ அவன் வரமாட்டானோ? அவன் வரமாட்டாம்மா. நம்ம எவ்வளவுதான் கூப்பிட்டாலும் அவன் வரமாட்டான். அவனுக்கு நம்ம கவலையெல்லாம் பத்தி பிரச்சனையே கிடையாதுமா. அவனுக்கு அவன் பிரச்சனை தான் பெருசு. முடிஞ்சு போன விஷயம். இனி நம்ம கூட இருக்கவங்களுக்காகவாச்சும் நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு அவன் நினைக்க மாட்டேங்கான். நானும் எவ்வளோ வாட்டி சொல்லி பார்த்துட்டேன். என்னாலையும் முடியல, உங்களாலையும் முடியல. இனிமே இந்த ரூமு பக்கமே நான் வரமாட்டேம்மா. முடிஞ்சா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என் பொண்டாட்டியும் கூட்டிட்டு நான் வேறையா தான் வீட்டுக்கு போயிடுவேன். என்னடா இப்படி பேசுக? நீயும் என்ன கஷ்டப்படுத்த போறியா? என்ன வேற என்னம்மா செய்ய சொல்லுங்க? இன்னும் 2 நாள்ல நிச்சயதார்த்தம், 4 நாள்ல கல்யாணம். இதை வச்சுட்டு இவன்கிட்ட போராடிட்டு இருக்க சொல்லுகியா? சரி, நம்ம வீட்டில் உள்ளவங்கள சமாளிச்சிடலாம், தெரிஞ்ச விஷயம்தான். அவ வீட்ல இருந்து வரக்கூடியவங்கள்ட்ட என்னம்மா சொல்லதுக்கு நானு? பொண்ணு பார்க்கறதுக்கு போறப்பவும் அவங்க வீட்ல இருந்து இங்க வந்தப்பவும் நம்ம எதையோ சொல்லி சமாளிச்சிட்டோம். இப்ப கல்யாணம் வரைக்கும் போயிட்டு இன்னும் மாப்பிள்ளைக்கு தம்பி யாருன்னு அவங்க யாரும் பார்க்கல. நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாரும் வரைஞ்சு கட்டிட்டு வந்துருவாங்க. எங்க உன் தம்பியை கண்ணிலே காட்ட மாட்டேங்கன்னு நான் என்ன சொல்லதுக்கு சொல்லுங்க? என்னால ஓரளவுக்கு தான் சமாளிக்க முடியும். அதுக்கப்புறமா நான் உண்மையை சொல்லிடுவேன். அதுக்கப்புறமா நான் முடிவு பண்ணிக்கேன் இந்த வீட்டுல நான் இருக்கணுமா வேண்டாமான்னு. நீயும் இப்படி இருக்காதடா. எனக்கேன்னு இருக்கிறது நீங்க 2 பேரும் மட்டும்தான். ஒருத்தன் ரூமை விட்டு வெளியே வரவே மாட்டான். நீ ஏன் கல்யாணம் ஆயிட்டேன்னா இந்த வீட்டை விட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு இருக்க. 2 பேரும் சேர்ந்து என்னை இப்படியே அள வச்சு கொண்டுருங்க. ஏம்மா, உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காண்டி நான் சொல்லலம்மா. எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. உன்ன மாதிரி தானம்மா நானும். எனக்கு இருக்கிறது ஒரே தம்பி. அவனும் அவன் வாழ்க்கையை அழிச்சிட்டு இப்படி இந்த ரூமுக்குள்ளேயே கிடக்கான். என்னம்மா பண்ண சொல்லுங்க? நான் என் கல்யாண வேலையை பார்ப்பனா இல்ல உங்க 2 பேரையும் பார்ப்பனா? நான் இப்படி ரூமுக்குள்ளேயே கிடக்கான்ல, இவனை போயிட்டு நான் திருத்துவனா? நான் ஒருத்தன் என்னலாதாம்மா பண்ணுவேன். என்னாலேயும் முடியலம்மா.
நானும் டயர்ட் ஆயிட்டேன். தூங்கி எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியுமா? ஒரு பக்கம் உங்களை பத்தி யோசிச்சு கவலையா இருக்கு, ஒரு பக்கம் கல்யாண வேலை, இன்னொரு பக்கம் இந்த ரூமுக்குள்ள இருக்கவனை நினைச்சு இன்னும் கவலையா இருக்கு. அவனை எப்படிதான் ரூமை விட்டு வெளியே கொண்டு வர போறேன்னு எனக்கு தெரியல. இதுல நீங்க வந்து வந்து கேட்கும்போது எனக்கு என்ன பண்ணதுக்குன்னு தெரியலம்மா. எனக்கு சத்தியமா என்ன பண்ணணும் தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. அவனை இந்த ரூமை விட்டு வெளியே கொண்டு வந்து என் கல்யாணத்துல ஒரு 10 நிமிஷம் வந்து நிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ நான் பண்ணுங்க. விக்ரம், நானும் அப்பாவும் இவ்வளோ நேரம் பேசி நாங்கள் ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். என்னம்மா சொல்லுங்க. எல்லாரும் மேலே சாப்பிட்டுட்டு இருக்காம மக்களே. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதோடு இப்போ கீழே வருவாங்க படுக்கிறதுக்கு. விவேக்கு இன்னும் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுக்கல. சாப்பாடு எப்போவுமே நான், நீ இல்லைன்னா அப்பா எடுத்துகிட்டு போவோம். முக்கால்வாசி நீ தான் எடுத்துகிட்டு போய் கொடுப்ப. இன்னைக்கு நம்ம சாப்பாடை சத்தியாட்ட கொடுத்து விடலாமா? என்னம்மா சொல்லுங்க. இப்படிமா அந்த பிள்ளைகிட்ட கொடுத்து விட முடியும்? அவங்க 2 பேரும் நேர் பார்க்கணும்னா இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. உனக்கு ஏதாவது வழி தெரிஞ்சா சொல்லு. அந்த பிள்ளைய பார்த்தாலாச்சு ரூமை விட்டு வெளியே வரானா இல்லையான்னு பார்க்கலாம். இம்மா எனக்கு என்னமோ இந்த யோசனை. விக்ரம், எனக்கு வேற என்ன பண்ணணும் தெரியலடா. சரிம்மா, இதுக்கு சத்தியா ஒத்துக்கணுமே. வீடு பூரா ஆட்கள், எப்படிமா அவங்க முன்னாடி சத்தியாவை கூப்பிட்டு நீ பேச போற? அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன். நீ ஒன்னே ஒண்ணு சொல்லி, நாங்க இப்ப யோசிச்சு வச்சிருக்கிறது பண்ணட்டுமா வேண்டாமா அதை மட்டும் சொல்லி. நீ சரின்னு சொன்னா நாங்க இது பண்ணுவோம். எனக்கு கொஞ்சம் பயமா வேற இருக்கு. ஏன்னா அவங்க வீட்டில் உள்ளவங்க தான் எல்லாரும் இருக்காங்க. எப்படி அந்த பிள்ளைகிட்ட கொடுத்து நம்ம வீட்டில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலம்மா. நீ எதுவுமே பண்ணாத, அதை நான் பாத்துக்கிட்டேன். அந்த பிளேட்டை சொல்லி நான் விவேக்கு சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுக்க சொல்லேன். அவன் டோரை ஓப்பன் பண்ணி பிளேட் வாங்கும்போது அந்த பிள்ளை மூஞ்ச ஒரு வாட்டியாச்சும் பாப்பான்ல. ஒரே ஒரு செகண்ட் 2 பேரும் பார்த்துட்டாங்கன்னா போதும். நீ சொல்லது கரெக்டாக தான் இருக்கு. நீ நிறைய யோசிக்காத, நான் பாத்துக்கிட்டேன். அப்பாவும் சரின்னு சொல்லிட்டாங்க. உன்னை ஒரு வாட்டி கேட்க சொன்னாங்க, அதான் கேட்டேன். சரிம்மா, அப்போ சாப்பாடு எடுத்து வை. எல்லாரும் வந்து அவங்கவுங்க ரூமுக்கு போனதுக்கப்புறம் சத்தியா கூப்பிட்டு கொடுக்க சொல்லலாம். சரி மக்களே, பிள்ளைங்க எல்லாருக்கும் தனியாக தான் ஒரு ரூம் கொடுத்துருக்கேன். சத்தியம் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வெளியே வரும்போது அவகிட்ட கொடுக்க சொல்லேன். சரிம்மா, பார்த்து பத்திரமா. ஏன்னா அவங்க வீட்டில் எல்லாரும் இருக்காங்க மாதிரி அவங்க எதுவும் நினச்சிக்க போகிறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன், நீ தைரியமா இரு. சரி வா மக்களே, நீ சாப்பிடு. எனக்கு எதுவும் வேண்டாம்மா. ஃபர்ஸ்ட் அவனுக்கு சாப்பாடு கொடு, அதுக்கப்புறமா நான் சாப்பிட்டுக்கிட்டேன். எனக்கு இப்போதைக்கு வேண்டாம். சரி மக்களே, சாப்பிடாம படுக்காத. மாதிரி நாங்கள் நாளைக்கு எல்லாரும் கொஞ்சம் ஜவுளியா இருக்க வெளியே போகிறோம். நீ எங்க கூட வாரியா? இல்லைம்மா, நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க. சரி மக்களே. இம்மா, என் வயிறு வெடிச்சு நான் செத்துரும் போல இருக்கு. ஆமாக்கா, எனக்கும் அப்படிதான் இருக்கு. என்ன சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்திருக்கோம். நல்லா நைட்டு 2 சப்பாத்திக்கு மேல எதுவும் சாப்பிட மாட்டேன். ஆமா, எனக்கும் அப்படிதான் இருக்கு. இட்லி, தோசை, பூரி, பொங்கல்னு காலையில சாப்பிடக்கூடியது எல்லாம் நைட்டு நேரத்துல சாப்பாடை பண்ணி வச்சு சாப்பிட முடியாம சாப்பிட்டுட்டு வந்திருக்கேன். அதுலயே அந்த அக்கா பக்கத்துலயே நிக்காத. என்ன செய்ய முடியும்? தூரையா கொண்டு போட முடியும். அது மட்டும் கிடையாது, சாப்பிட தூர போடவும் முடியாது. பிளேட்ல கொண்டாந்து வச்சுட்டாவ. அந்தேனி ஃபுல்லா சாப்பிட்டா தானே எந்திரிச்சு வர முடியும்ட்டு எல்லாத்தையும் குத்தி திணிச்சு வாயில இறக்கிட்டு வந்திருக்கேன். ஏமா, என் வயிறு 2 இட்லிக்கு மேல எனக்கு சாப்பிடவே முடியலக்க. என்ன செய்யறதுக்கு தெரியல. அந்தேனி பால் கொல்கட்டை மாதிரி லெட்டு, ஜிலேபி அவள்கிட்ட சொன்னேன். நான் ஸ்வீட்டே சாப்பிட மாட்டேன். எப்பயாவது ஒரு லெட்டு, அதுலயும் பாதியை தான் தின்னுவேன். இன்னைக்கு 2 ஜிலேபி, 2 லெட்டு, போதா குறைக்கு வடை. நாளைக்கு காலையில எந்திரிப்பனான்னு கூட தெரியல. ஏமா, என் வயிறு. ஐயோ, நீவா ஒருத்தி பிள்ளை காட்சி மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டு. ஏடி, உண்மையிலே வயிறு வலிக்கிட்டி. நெஞ்சு வரைக்கும் சாப்பிட்டு வந்து கிடக்கேன். இக்க சாப்பிட்ட உடனே படுக்காதீங்க. ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் நைட்டெல்லாம் தூக்கமே வராது. லட்சுமி, இருக்கவே முடியல லட்சுமி. அதை எப்படி படுத்து கிடக்கேன். சரி வாங்க, இந்த தெருவில் கொஞ்ச நேரம் நடந்துட்டு வருவோமா? 10 மணி ஆகலக்கா. அதனால என்ன, நம்ம இடத்துல மாதிரியா இங்கே எவ்வளோ வண்டி போவி, எவ்வளோ ஆட்கள் வெளியே பேசிட்டு எடுத்துட்டு இருக்காவ. நம்ம நைட்டா அப்படியே லைட்டா போய் நடந்துட்டு வருவோம். அதுவும் சரிதான். நம்ம ஊர்ல எல்லாம் 8 மணிக்கு மேல யாரும் வெளியே வர மாட்டாவ. அவங்க வீட்டுக்கு போயிட்டு கதவை சாத்தி படுத்துருவாங்க. எங்கனையா 1-2 பேரும் இருந்தா உண்டு, வேலைக்கு போயிட்டு வரவங்க வந்தா உண்டு. இங்க அப்படியா 10 மணி 11 மணி ஆனாலும் எல்லாரும் வெளியே போறாவ வராவ. பொம்பளை எல்லாம் வெளியே தான் இருக்கு. பாடு பேசிக்கிட்டு வெளியே தானே இருக்காவ. வா, ஒரு 10 நிமிஷம் நடந்துட்டு வருவோம், சரியாயிடும். ராணிக்கா வாங்க, ஒரு 10 நிமிஷம் நடந்துட்டு வருவோம். வாரலட்சுமி, இப்படியே படுத்துனா நைட்டு உறக்கமே வராது. ஆமாக்கா, நிறைய ஸ்வீட்டு பலகாரம் எல்லாம் சாப்பிட்ருக்கோம்ல, அதனாலதான் இப்படி இருக்கு. மற்றபடி சாலை இருக்கும். வாங்க நடந்துட்டு வருவோம். நீக்கா, இந்த சின்ன பொண்ணு வசந்தியும் கூப்பிடுனா கூப்பிடுங்க. அவ்வளோ அதுக்கு, அவ்வளோலாம் எவ்வளோ சாப்பிட்டாலும் ஒண்ணுமே செய்யாது. இன்னும் பாருங்களேன், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திருப்பியும் சாப்பிட போவாளுங்க 2 பேரும். நீக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னக்கா? அவ்வளோ சாப்பிட்டு போறாதுன்னு 2 பேர்கிட்ட கவர் இருந்துச்சா. அந்த அக்கா பார்க்காம இருக்கும்போது 5-6 லெட்டு ஜிலேபி, வடை, பழம்னு எடுத்து அந்த கவரில் போட்டு நைட்டு பசிக்கும் போது சாப்பிடலாம் அப்படின்னு எடுத்துட்டு கொண்டு போய் ரூம்ல வச்சிருக்காளுங்க. இது ரூம்ல எடுத்துட்டு போய் வச்சிருக்காங்களா? ஆமா, நைட்டு பசிக்கும்ல, அப்ப சாப்பிடலான்னு எடுத்து கொண்டு போய் வச்சிருக்காளுங்க. ஏ அம்மா, இவ்வளோ சாப்பிட்டு போகவே கவர்ல எடுத்துட்டு போய் வச்சிருக்காங்க. ஆமா, நல்ல வேலை அந்த அக்கா பார்க்கல. அந்த அக்கா பார்த்தா என்ன நினைக்கும் நம்மளை பத்தி? மைனி அப்படி எதுவும் நினைக்காது. இருந்தாலும் இவ்வளோ சாப்பிட்டும் கவர்லேயே எடுத்துட்டு போய் வச்சிருக்காங்கல்ல, அதான் அதிசயமா இருக்கு.
நாலு பூரா சாப்பிட கொடுத்தாலும் அவ்வளோ சாப்பிட்டுட்டே இருப்பாளுகோ. அவங்களுக்கு நடக்கணும்னு எல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நல்லா இழுத்து போத்திட்டு உறங்கிட்டு கிடக்கும். ஒரு 1/2 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு போய் பாருங்களேன், அந்த கவரில் கொண்டு போனதை சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த பியாய் பிசாசு சாப்பிடக்கூடிய நேரத்துல எல்லாம் இவ்வளோ சாப்பிட்டுட்டு இருப்பாளுவோ. நம்ம வேணா போவோம், ஒரு 10 நிமிஷம் நடந்துட்டு வந்து படுத்தா சரியாயிடும். ராணியக்கா எந்திரிச்சு வாங்க, போயிட்டு வருவோம். சரி லட்சுமி, போவோம். இக அப்படியே இதில் ஏதாவது கடை இருந்துச்சுன்னா ஒரு சோடா வாங்கி குடிப்போம், கொஞ்சம் நார்மல் ஆயிடும்ல. நாளைக்கெல்லாம் மைனிட்ட சொல்லிடணும், இவ்வளோ சாப்பாடு செய்யாதீங்க, நமக்கு சாப்பிட முடியாதுன்னு. ஆமாம், நானும் அந்த அக்காவை பார்த்தா சொல்லணும்னு தான் நினச்சேன். நம்ம மேலே உள்ள பாசம், நம்ம வந்த சந்தோஷம் மரியாதையெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கெல்லாம் இவ்வளோ சாப்பிட்டு பழக்கம் கிடையாது. நம்மளை நல்லா பார்த்துக்கணுன்னு தான் இவ்வளோ சாப்பாடெல்லாம் செஞ்சு போடுறாங்க. ஆனாலும் நமக்கு பழக்கம் இல்லைல்ல. நம்ம ஒரு 2 இட்லியோ தோசையோ நைட்டு இருந்துச்சுன்னா அதை சாப்பிடுவோம். காலையில் உள்ளது மத்தியானத்துக்கு கொஞ்சோண்டு சோறு, ஒரு கூட்டு பொரியல் சாம்பார் ரசம்னு ஏதாவது ஒன்றை வச்சு சாப்பிடுவோம். இங்கே இப்படி விருந்தே வச்சா டெய்லி இவ்வளோ சாப்பிட்டா அந்த மாதிரி வீட்டுக்கு போய் நமக்கு ஒரு வேலையும் நடக்காது. ஆமாம், குறுக்கு வளையாமல் போயிடும். பேசாமல் நாளைக்கு மைனியை பார்த்ததோடு சொல்லிடுவோம். ஏதாவது ஒரு கறி, 2 கறி, அப்பளம், என்ன ஒரு பாயசம், ஒரு பழம், சாதம், இவ்வளோ மட்டும் வைக்க சொல்லலாம். ஏடி வாங்க, போய் நடந்துட்டு ஒரு சோடா குடிச்சிட்டு வருவோம். சரி வாங்க, நீ எங்கள் அக்காவுக்கு நல்ல வலி வந்துட்டு போல இருக்கு. புள்ளத்தாச்சியா வலி வர்றதுக்கு? ஆமாம், அப்படி தானே கத்திட்டு கிடக்கா. சரி அக்கா வா, போயிட்டு வருவோம்.